எப்பயுமே ஆசைப்பட்டா அவஸ்தைப்பட்டாகணும். ஆசை பெரிய சுகத்தை ஏற்படுத்தும். ஆசைப்படு அத்தனைக்கும் எல்லாத்துக்கும் ஆசைங்கிறதுக்கு வார்த்தையே என்னன்னா அழுகிறதுக்கு தயாராகுறேன்னு அர்த்தம். ஏவன் ஒருத்தன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவான், அப்ப ஒரு 10 நாள் கழிச்சு அழுவ தொடங்குவான். ஆசைப்பட்டு புள்ள பெற்றுக்குவான், 10 நாள் கழிச்சு அழுவ தொடங்குவான். அவன் அழுகலைனாலும் அவன் புள்ள அழுது இவனை அழுக வைப்பான். புரியுதா? ஆசைப்பட்டு வீடு கட்டுவான், அந்த வீட்டில இருந்து அவன் லோன் அடைக்க முடியாம அழுதுகிட்டு உட்காந்துருப்பான். ஆசைப்பட்டு வண்டி வாங்குவான், அந்த வண்டியில எவனோ உளுந்து செத்து போவான். இந்த மாதிரி ஆசைப்பட்டு செய்யற எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு கண்ணீர் துளி ஒளிஞ்சிருக்கும். ஆசைப்பட்டு பெரிய ஒரு பதவிக்கு வந்துருவாங்க, அங்க உட்காந்து ஒரு நாள் வேலை செய்ய முடியாது. இந்த பக்கத்துல இருந்து ஒரு குடைச்சல், அந்த பக்கத்துல இருந்து குடைச்சல். நீங்க எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா வெடி போட்டு ஸ்வீட் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க. தேர்தலில் இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டோம், நாங்க ஜெயிச்சுட்டோம், எங்க கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு. அது எனக்கு எப்படி தோணுன்னா, அழுவுறதுக்கு தயாராயிட்டாங்க. கண்ணீர் வடிக்கிறதுக்கு அவங்க தலைவனும் அவங்க தலைவன் குடும்பமும் தயாராயிருச்சு. ஆகா, ரெடி ஆயிட்டாங்க அவங்க. இன்னமாதான்டா இருக்கு வேடிக்கையே. அந்த கொண்டாட்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அதிகாரம் இருக்கு, எதை வேணாலும் செஞ்சிடலாம், எதை வேணாலும் அது கிடையாது. அது ஒவ்வொருத்தரையும் உள்ள வச்சு செய்யும். அது உன் வாழ்க்கையே சீரழித்துப்படும். அந்த ஆசை என்ன பண்ணும்னா உன்னையே உணர வைக்காது. உன்னை எதை அறிய வைக்கணுமோ அறிய வைக்காது. நீ அதுக்குள்ளே சூழ்ந்து 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 போய் ஆசைப்பட்டு 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 இதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஆசைப்பட்டு கடைசியில போய் நின்று 75 வயசுல என்ன சொல்வேன்னா, எண்ணத்துக்கு தான் நான் வாழ்ந்தேன்றுவ. நீ புரியுதா? இதுதான் செயல், இதுதான் வடிவம். அதுக்குதான் யோகி சொன்னா, ஆசைப்படாதரா, ஆசைப்படாம யோசிச்சுப்பாரு ஒரு விஷயத்த. ஆழ்ந்து நல்ல ஒரு செயலா யோசிச்சுப்பாரு. தானா உங்ககிட்ட ஒரு பொருள் வர்றது எப்படி, நீயா துரத்தி போய் ஒரு பொருளை புடுங்கிறது எப்படி? இங்க ஜெயிக்கிற எல்லா கட்சி தலைவனும் எல்லா வேட்பாளரும் தானா வருதா, திரத்தி போய் புடுங்கி ஒரு வேலை பண்றாங்க. இது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப தியானம் என்பது துரத்தி போய் புடுங்க கூடாது. தியானத்தை அப்படி தொடங்கணும், தானா அது வரும், தானா ஒரு செயல் நடக்கும். புரியுதுங்களா? நான் சும்மா அவனை படுத்து கிடந்தேன், என்ன ஒருத்தர் வந்தாரு, நீங்க எப்படியே படுத்து கிடக்குறீங்களா, ரொம்ப நாள் வாங்க அப்படின்னாரு. எங்கங்க? நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போனாரு. சரி, அவர் கூட்டிகிட்டே போறாருன்னு அப்படியே போனா போய்கிட்டே இருக்கிறோம். எங்கன்னே தெரியல. ஆனா எல்லாமே போற வழியில சாப்பாடு வாங்கி தர்றாரு, எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. கடைசியில எங்கன்னு திரும்பி பார்த்தா அது இமாச்சலா இருக்கு, அது இமயமலையா இருக்கு. அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டாரு. அவர் பல நாள் என்னடா இங்க கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாருன்னா, அங்கேயும் அதே மாதிரி இங்க படுத்து கிடந்த மாதிரி அங்கேயும் படுத்திருக்கிறாரு. அவருக்கு தேவையானது எல்லாமே அங்க கிடைக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இவரு அந்த மலையிலிருந்து கிளம்பி வழியில போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் படுத்து கிடக்குறாரு. அவரை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் வாங்கலேன்னு இவரு கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்திருக்கிறார். அவரை கூட்டிட்டு போய் இவரு போற வழியில எல்லாம் அவருக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, எல்லாம் வாங்கி தர்றது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவரு ஒரு இடத்துக்குள்ள இங்க உட்காருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அது என்ன இடம்னா ரிஷிகேஷ். அப்ப அவருக்கு என்னன்னா, தன்னை யாருன்னு உணர்ந்துட்டாரு. அப்ப இன்னொருத்தங்க உட்கார்ந்து இருக்கவனை கூட்டிட்டு போய் நான் இன்னொரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் போகணும். அவன்கிட்ட போய் நான் அவனை ரிஷிகேஷுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா, இங்க சித்தர்கள் இருக்காங்க தெரியுமா, நீ உட்கார்ந்து தவம் பண்ணா சக்தி கிடைக்கும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. உட்காரு, பாம்பு வரும், பள்ளி வரும், பூரா வரும், நட்டுவாக்களி வரும், தேல் வரும், ரொம்ப ராட்சச விலங்குகள் வரும், மனிதர்கள் வருவாங்க, எல்லாம் வரும். அதே நேரத்துல ஒரு பேராற்றலும் வரும். நீ அங்க உட்கார்ந்து அந்த அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ணு. அதுக்கப்புறம் நீ அழைச்சிட்டு போறியா ஒரு இன்னொருத்தனை, அதே இடத்துல சமாதி ஆகுறியா அப்படிங்கிறத காலம் தீர்மானிக்கும். இதுதான் செயல். அப்ப திரத்தி போய் எதையும் புடுங்க கூடாது. திரத்தி போய் புடுங்கிறதுக்கான விஷயம் தியானத்துல இல்ல, இந்த கலையில இல்ல. எல்லாரும் வந்துருங்க குரு இப்படி இப்படி தள்ளி விடுறேங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் இங்க கிடையாது. அந்த பாச்சாலாம் பழிக்காது. அந்த செயல்லாம் அந்த வடிவம்லாம் அப்படி இல்லை. ஒரு செயல் ஒரு வடிவத்தை அது ஒரு நான் தான் சொல்லியிருக்கிறேனே, ஒரு அனுபவம் பெற்ற யாரா இருந்தாலும் நீங்க அனுபவம் பெற்றவங்கள போய் பாருங்க, ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணுங்க, நல்ல உரையாடல் நடத்துங்க, நல்ல
ஒரு கலந்துரையாடல் பண்ணுங்க, பேசுங்க, ஒரு செயல் வடிவம் செய்யுங்க. ஆனா முழுமையாக இறைவனையே நான் காட்டுறேன், உடல்ல இருக்கிற மிகப்பெரிய தத்துவத்தை காட்டுறேன்னா நீங்களே பெறாமல் எப்படி காட்ட முடியும்? திருமூலரை பற்றி அறியாம திருமூலரை பற்றி எப்படி நம்ம உரை நிகழ்த்த முடியும்? எப்படி பண்ண முடியும்? சிதம்பரத்தை அறியாம எப்படி ஒரு செயல் செய்ய முடியும்? இந்த தலையை முழுசா அறிஞ்சாதான் ஆகாயத்தை அறிய முடியும். இந்த மண்டை அறியணும். முதல்ல மண்டை தான் ஆகாயம், இடுப்பு தான் பூமி. மண்டையை முழுசா அறிஞ்சாதான் ஆகாயத்துல இருக்கிற ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும். மண்டையை ஒருத்தன் அறையாம ஆகாயத்துல ஆன்லைன்ல போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? பல வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள ஒரு நாள் நரம்பு தளர்ச்சி செத்து போயிடுவோம். பல விஞ்ஞானிகள் போராடி கொஞ்சம் நம்ம சமைக்கும் போது கடைசியா ஃபைனலா ஒரு தாளிப்பு போடுவோம் பாரு, அந்த மாதிரி தாளிப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிடும். புரியுதுங்களா? அப்ப சித்தர்கள்லாம் என்ன பண்றான்னா மண்டையை முதல்ல செயல் வடிவமா கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனோட கண்டுபிடிப்புக்கான வாய்ப்பு என்னன்னா, மண்டையை கண்டுபிடிச்சிட்டானா எல்லாமே தெரிஞ்சிருது அவனுக்கு. என்ன எல்லாமே தெரிஞ்சிருதுன்னா, அங்க போக வேண்டியதுல இங்கேயே எல்லாம் இருக்குன்றான். நீ பறந்து அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருக்கு எல்லாமே, இந்த மண்டைக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஆகாயத்தை நான் இதுக்குள்ளே பாக்குறேங்கிறான். எனக்குள்ளே எல்லாமே இருக்கு அப்படின்ட்டான். நீ செவ்வாவுக்கும் போக வேண்டாம், புதனுக்கும் போக வேண்டாம், குருவுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், என் மண்டைக்குள்ளே இருக்குப்பா, நான் பார்த்துட்டேப்பான்னு. இததான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான், தலைக்குள்ள வச்சுக்கிட்டு மேல எங்கேயே தேடிக்கிட்டு இருக்காங்க. செவ்வாயை தேடிக்கிட்டு இருக்காங்க, புதனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ரகசியம். இதுதான் சித்தர்கள், எல்லா சித்தர்களும் இதைதான் புலம்பி திட்டி அழுது, படுபாவி பயில்வலா நீங்க பாத்துக்கங்கடா, எவ்வளவு சொன்னாலும் நீங்க மாற மாட்டீங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறதோடைய வழிபாடு இதுதான், இதோடைய செயல் தான். அதனால இதுதான் ராமானுஜருடைய செயலும், இதுதான் அதோடைய தத்துவமா இருக்கு. தயவுசெய்து தவம் பண்றவங்க ஆசைப்படாம உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப எப்படி ஒரு அழகியலா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் அழகியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட எதுக்கு பயன்படுத்துறேன்னா, நம்ம ஒரு சிரமத்தை கூட சந்தோஷமா எடுத்துட்டு போயிடணும். நாளைக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை, அது ஒரு அனுபவம் தான். சிரமங்கிறதே ஒரு அனுபவம் தான். அந்த சிரமத்துக்குள்ளதான் நிறைய செயல்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் ஒரு செயல் வடிவம். இப்ப நிறைய பேரு ஒரு பெரிய ப்ரெஷர்ல இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க, ஆனா வெளியில தெரியாது, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்பாங்க. ஆனா ஒரு யோகி அப்படி கிடையாது, ஓப்பன் கால்பார், சும்மா காவி வெட்டியை கட்டிட்டு அப்படியே படுத்து கிடப்பாரு. என்னப்பான்னா, எதுக்கு நம்ம மறைக்கணும்? கடவுளே திறந்து போட்டு படுத்திருக்கான், ஆகாயத்துக்கே கதவு கிடையாதுயா, கடவுளே ஓப்பன், கடவுளே வெட்ட வெளியில இருக்கிறாரு, நான் என்னத்தை போய் ஏதோ என் உடம்ப மூடிட்டு படுத்திருக்கணுமா என்னன்னு அவன் கேட்டீங்கன்னா. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க மனிதனாக இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. யோகி மெயின்டைன்லாம் பண்ண மாட்டார், திறந்த புத்தகமா அப்படியே இருப்பார். அதுதான் அனுபவம் பெறணுங்கிறது. அதுதான் அந்த ஒரு செயல் வடிவத்தை நம்ம பார்த்து நிதானமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோடைய செயல் வடிவமா மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்ப அந்த ராமானுஜருக்குள்ள தத்துவம் எல்லாம் அதுதான். ஒரு மனித தேகத்துக்குள்ள ஒரு பேராற்றலாக உள்ள இருந்து அவருடைய பணியை, பெரிய பணியை, அந்த அனுபவத்தை, அந்த உடலுக்குள்ள இருந்து ஒரு பேராற்றல் சக்தி உள்ள இருந்து பெரிய வேலையை அவர் செஞ்சார். அந்த வடிவத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ ஒரு பேராற்றலாக உள்ள இருந்தா கூட சில கிரிட்டிக்கலான சூழல்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன சந்திக்க வேண்டியது இருக்குன்னா, அவருக்கு ஒன்றும் கிடையாது. மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ள ஒருத்தரை ஏத்துக்க மாட்டாங்க. அவர்கிட்ட அணுகி அவர்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும்னா பெற மாட்டாங்க. அதை அவங்க தான் அதை மிஸ் பண்ணுவாங்களே வந்து அந்த யோகி எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பல ஆயிரம் பேர் ஸ்ரீரங்கத்துல போய் ராமானுஜரை சுத்தி வர்றாங்க. அவர் இருக்கும்போது பல ஆயிரம் பேர் சுத்தி வந்தாங்களாங்கிறது தெரியாது, கம்மியான பேர் சுத்தி வந்திருப்பாங்க. அப்ப அன்னைக்கே அந்த பல ஆயிரம் பேர் சுத்தி வந்தா இன்னும் அந்த ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் இன்னும் பலமா இருந்திருக்கும், இன்னும் ஒரு நல்ல செயல்பாடா இருந்திருக்குங்கிறதா அதோடைய செயல் வடிவம், அதோடைய உண்மை தத்துவம். அதுதான். அப்ப இறை ரகசியம்ங்கிறது, இறை அனுபவங்கிறதெல்லாம் ஒரு அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு உடல் மாற்றத்தை, பருவ மாற்றத்தை அடைய வச்சு ரொம்ப டைம் எடுக்கும், பயங்கரமா டைம் எடுக்கும். நான் ஒரு 4 லைன்ல சொல்லிட்டு போயிட்டேன், ஒரு கருங்குழி, ஒரு சுழற்சி அப்படின்னு. அதெல்லாம் டைம் எடுக்கும், வருடக்கணக்காக கூட ஆகும்.
அதெல்லாம் அப்படி இருந்துதான் மாற்றத்தை உருவாக்க முடியும்.